இன்றைய ஆட்சியாளர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் முதலீட்டு மாநாட்டை ஈர்க்குன்னு சொன்னாங்க. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பினேன். பொது வெளியில் ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தேன். திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டுங்க, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது, அதனால் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற விவரத்தை வெள்ளை அறிக்கையின் மூலமாக விடுன்னு சொன்னால் வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டுறாரு. இப்படிப்பட்ட அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி மாணவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்கள். இதையெல்லாம் எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கில்லை. உங்களை போல் இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், இந்த அரசாங்கத்துடைய பயன்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள என்பதற்குத்தான் நாங்கள் இந்த கேள்வியை முன்வைச்சோம். ஆனால் இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் கிடைக்கல. ஏன்னா இந்த அரசாங்கத்தில் முழுமையாக இந்த தொழிற்சாலை ஈர்க்கக்கூடிய நிலையில் இல்லை. புதிய தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக தெரியல. இன்றைக்கு ஜெர்மன் நாட்டுக்கு முதலமைச்சர் போகிறார் இந்த தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக. அப்போ விமான நிலையத்தில் ஒரு அறிக்கை கொடுக்குறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இந்த தொழிலெல்லாம் வருகின்ற பொழுது 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு செய்தி சொல்லிட்டு அதில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொல்லிட்டார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்தின் சுமார் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். அப்படி ஏதாவது 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இந்த 4 ஆண்டு காலத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதுங்களா? தெளிவாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆக ஒரு முதலமைச்சரே ஒரு பச்சை பொய்யை சொல்றார்.